ஒரு திருச்சபையினுடைய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பேஸ்மெண்ட்ல இருந்து எல்லா வேலையும் நடந்து கொண்டு வருகிறது. தளம் போட வேண்டிய நேரத்தில் பார்க்கும்பொழுது சிமெண்ட் இருக்குது, ஜல்லி இருக்குது, மணல் இருக்குது, போதுமான இந்த மெட்டீரியல்லாம் இருக்குது. ஆனால் மேலே அந்த தளத்திற்கான கம்பி இல்லை. அந்த என்ஜினியர் சொன்னாரு பாஸ்டர் இடத்துல, ஐயா கம்பி இல்லாதனால கம்பி வாங்கின பிற்பாடு கம்பியை ஏற்பாடு பண்ணுங்க, பிறகு நம்ம தளத்தை போட்டு விடலாம். இந்த கம்பிக்காக சபையில அனௌன்ஸ் பண்ணி எல்லாரிடத்திலயும் சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. குறிப்பிட்ட நாளிலே பாஸ்டரும் ஒரு அறையிலே உபவாசம் இருந்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். எல்லாருடைய சிந்தையிலையும் கம்பி கம்பி என்று சொல்லி இந்த கம்பிக்காக அதிகமாக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பாஸ்டர் அந்த ஜெப அறையிலிருந்து அவர் ஜெபித்து வெளியே வரும்பொழுது ஒரு சிறு பிள்ளை, சிறு குழந்தை ஓடி ஒரு சின்ன துண்டு கம்பியை கையில் வைத்து கொண்டு, பாஸ்டர் கம்பி கிடைச்சிருச்சு அப்படின்னு பாஸ்டரிடத்துல சந்தோஷமா சொல்லுச்சு. அந்த ஜெப அறையிலிருந்து வெளியே வரும்போது அந்த வார்த்தை உண்டான உடனே பாஸ்டர் அந்த வார்த்தையை இது கர்த்தருடைய வார்த்தையாக எண்ணி உடனே விசுவாசத்தோடு கூட உள்ளே பிரேயர் ரூமுக்குள்ள போயிட்டு, ஆண்டவரே நீர் கம்பியை கொடுத்துட்டே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி நன்றி சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே அடுத்த நிமிஷமே என்ஜினியர் ஃபோன் பண்றார், ஐயா கம்பி கிடைச்சிருச்சு அப்படின்றார். உடனே எப்படி பிரதர்னும் போது, ஆண்டவர் என்னிடத்துல பேசினாரு, அந்த கம்பியை நீங்களே அரேஞ்ச் பண்ணி அந்த வேலையை முடிங்க. உடனே அந்த கம்பி என்ஜினியர் கொண்டு அவருடைய செலவிலேயே அந்த சபையினுடைய தள வேலையை முற்றிலுமாக நிறைவேற்றி விட்டார். பாருங்க என்ன ஆச்சரியம்! இந்த பாஸ்டர் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தபடினாலே இன்ஜினியர் மூலியமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்ஜினியருடைய ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால், அவங்க ஸ்டாஃப் பண்றாங்க, ஐயா ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அவர் இன்ஜினியர் என்னன்னு கேட்கும் பொழுது, நமக்கு வர வேண்டிய 20 லட்சம் வராது என்று எண்ணின அந்த தொகை ஒரு குறிப்பிட்ட அந்த கம்பெனிலேருந்து அந்த பணம் விட்டதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதத்தை செய்கிறவர், ஆச்சரியமாக தேவைகளை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 11:1 சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறதில் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாயிருக்கிறது. நீங்களும் விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.